சென்னை மெரினா கடற்கரை நீச்சல் குளம் அருகில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சர்வதேச தரத்தில் நீலக்குடி கடற்கரை சான்றுக்கான மேம்படுத்தப்பட்ட பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். துணை முதலமைச்சரோடு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? விவரம். வணக்கம். மெரினா கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நீச்சல் குளம் பகுதியில் அருகில் இந்த மெரினா கடற்கரையை சர்வதேச தரத்தில் மேம்படுத்தும் நோக்கில் நீல வண்ண கொடி சான்றிதழ் பெறும் வகையில் இந்த சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இடங்களில் சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் பல்வேறு கட்ட பணிகள் நடைபெற்று வந்தன. கடந்த 7 மாதங்களாக இந்த பணிகள் நடைபெற்று வந்தது. குறிப்பாக இந்த நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் கீழாக மூங்கிலால் ஆன 20 நிழற்குடைகள், 40 சாய்வு நாற்காலிகள், 12 அமரும் நாற்காலிகள், கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளிட்ட பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த பணிகள் இன்று முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த முடிவடைந்த மேம்படுத்தப்பட்ட பணிகளை திறந்து வைப்பதற்காக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அது மட்டுமின்றி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்ட துறை அதிகாரிகளும் பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நீலக்கொடி திட்டத்திற்காக மேம்படுத்தப்பட்ட பணிகளை தொடங்கி வைத்த பின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளை துணை முதலமைச்சர் கண்காணித்து வருகிறார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் 12 எண்ணிக்கையிலான சக்கர நாற்காலி, குழந்தைகள் விளையாட்டு உபகரணங்கள், 10 தென்னை மரங்கள், தாய்மார்கள் பாலூட்டும் அறைகள், கண்காணிப்பு கேமராக்கள், அது மட்டுமின்றி கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளிட்ட பல ஏற்பாடுகள் இந்த திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீலக்கொடி சான்றிதழை பொறுத்தவரை முக்கிய அம்சங்கள் சிலவற்றை முக்கியமாக அவர்கள் கவனிப்பார்கள். நீரின் தரம், சுற்றுச்சூழல் மேலாண்மை, சுற்றுச்சூழல் கல்வி, பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவை இந்த முக்கிய பங்குகளில் இருக்கின்றன. இந்த நீலக்கொடி சான்றிதழ் சர்வதேச அளவிலானது என்பதால் இச்சான்றிதழ் பெறும் கடற்கரை பகுதிக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைப்பதுடன் அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கிட்டத்தட்ட கோடிக்கணக்கிலான செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 ஏக்கர் பரப்பளவிலாக இருக்கக்கூடிய இந்த செயல்முறைகள் முடிவடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பணிகளை துணை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். 7.31 கோடி அளவில் இந்த செயல்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிகப்படியான பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த ஏற்பாடுகள் அனைத்துமே மூங்கிலால் செய்யப்பட்ட பொருட்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே கோவளம் கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை மெரினா, திருவான்மையூர் உள்ளிட்ட 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்காக தமிழக அரசு இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நீலக்கொடி சான்றிதழ் திட்டத்திற்காக ஓய்வு இருக்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதைகள், குழந்தைகள் விளையாட்டு பகுதிகள், உயர் கோபுரங்கள், கழிப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த பணிகளை ஒப்பந்ததாரர்கள் வைத்து தொடர்ந்து கண்காணிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பணிகள் தொடர்பான இந்த நிறைவு பணிகளை தொடர்ந்து தமிழக துணை முதலமைச்சர் இந்த பணிகளை தொடங்கி வைத்தார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.